அஸ்ஸலாமு அலைக்கும். ஜும்மா முபாரக். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய தினார் மதிப்பு அவ்வளோதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 963 ரூபாய் 39 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 274 ரூபாய் 2 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கு 961 ரூபாய் 38 இந்தியாவுக்கு 274 ரூபாய் 46 உள்ளது. ஆனால் கூகுள் இன்டர்நேஷ்னல் ரேட்டையும் விட எக்ஸ்சேஞ்சுகளில் ரேட் கொஞ்சம் நல்லா இருக்குது. குறிப்பாக தொடர்ந்தும் தெரிவிக்கிற மாதிரி அல் ஜாமில் எக்ஸ்சேஞ்ச் கோஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் 979 ரூபாய் 5 வழங்கியிருந்தாங்க. இலங்கைக்கு 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே மாதிரி இந்தியாவுக்கும் 274 ரூபாய் 50 வரைக்கும் வழங்கியிருந்தாங்க. இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா இலங்கையை பொறுத்த வரையில் ரேட் இப்போ மெதுவாகவே கம்மியாகிட்டே வருது. அந்த வகையில் இப்போதைக்கு பணங்கள் அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா வேகமாக அனுப்ப பாருங்கள். சஜில் எக்ஸ்சேஞ்ச் ஹவாலி பிரான்ச் அவங்களுடைய தொலைபேசி இலக்கமும் இருக்குது. 97 23 54 61. மேலதிக தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம். அதே போல் கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லேயுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்று சீட்டோட போகிறீங்களா, அதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததுமே உடனே பற்றுச்சீட்டு எடுத்து செக் பண்ணி பாருங்கள். பேர், ஊர் டீட்டெயில்ஸ், அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே சரியாக இருக்கான்னு, அதே மாதிரி சொன்ன ரேட் தான் வந்திருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கோஆப்ரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப 1 தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல் ஜாமில் எக்ஸ்சேஞ்ச் கோஆப்ரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கோஆப்ரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 1 தினார் போன்ற கட்டணங்களும் வரவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, AR5, அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், KBE, UAE, அம்மான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வெல் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. குறிப்பாக இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை லீவில் போகிறவங்களுக்கு நிறையவே பல இடங்களில் சான்ஸ் கிடைக்கும். குறிப்பாக குவைட் சிட்டி, மாலியா, முர்காப், அதே மாதிரி கைதான், ஃபர்வானியா, ஜிலிப் ஷோக், ஃபேஹில், மஹபூலா, மங்காஃப், ஃபின்தாஸ், ஹவாலி, சால்மியா, இது போன்ற பல பகுதிகளில் நல்ல ஸ்பெஷலான ஆஃபர்கள். அதே போல் குறிப்பாக கட்டணம் பார்த்திங்கன்னா 900 ஃபீல்ஸ், 1 தினார், 750 ஃபீல்ஸ், இது மாதிரியான கட்டணங்களும் வரவிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே போன்ற பகுதிகளில் மட்டும்தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் குவைத்தி வீடுகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த மாதிரியான வாய்ப்புகள் எப்போவுமே கிடைக்காது. சில நேரங்களில் ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர் போட்டாங்கன்னா மட்டும்தான். மற்றபடி எல்லாமே அதிகமான கட்டணமாக தான் இருக்கும். முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணத்தை அனுப்புங்க. அதே மாதிரி பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க. ஓட்டுநர்களே, குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 793 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 91 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 200 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 26 தினார் 390 ஃபீல்ஸ். மறுபடியும் இந்த நாட்களில் தங்க விலை அதிகரிக்குது. பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். எதிர்வரும் நாட்களில் மசகு எண்ணெயினுடைய விலை சரியான ஒரு நடுநிலைமை இல்லாமல் இருக்கிறதால தான் இந்த மாதிரியான நிலை. இன்றைய தினம் குவைத்துடைய மாலியா கத்தோலிக்க தேவாலயத்தில் உணவு விநியோகம் மற்றும் இசை கச்சேரி நடப்பதாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இசை நிகழ்வு மட்டும் நிறுத்தியிருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், அரபு நாடுகளில் தற்போது நடக்கக்கூடிய யுத்த சூழல் மற்றும் பல பிரச்சனைகள் காரணமாக மியூசிக்கல்கள் தவிர்க்கிறது மிகவும் நல்லது. அதை பற்றின ஒரு வேண்டுகோள் நாங்களும் வச்சுருந்தோம். அதை அடுத்து உடனே மியூசிக்கல் இல்லாமல் இருக்கிறாங்க. மற்றும்படி உணவு வர்த்தகம், இலங்கையினுடைய பாரம்பரிய பல உணவுகளை விநியோகம் பண்ணுறாங்க. இதில் கிடைக்கக்கூடிய அந்த ஆதாயம் பணம் பார்த்திங்கன்னா தேவாலயத்தின் திருச்சபைக்கு தேவாலய பணிகளுக்காக போகும் அப்படின்னு தெரிவிச்சுக்காங்க. மாலியாவில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க தேவாலயம் இலங்கையர்கள், இந்தியர்கள் யார் வேணாலும் கலந்து கொள்ளலாம்.
காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரைக்கும். 133 பேருடைய குடியுரிமை முற்றிலுமாக பறிப்பு. உள்துறை அமைச்சரின் அதிரடியான நடவடிக்கை. தப்பு செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிந்திச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேம்பி அழுதாலும் யாரும் வரப்போகிறதில்ல. அறிவுரை. அடுத்ததாக 5000 தினார் கையில் வச்சுக்கோங்க. பாலைவன பகுதிகள், சால்மி பகுதிகளில் அதிரடியான தேடுதல் வேட்டை. தயவு செய்து எந்த ஒரு லிங்கையுமே டச் பண்ணாதீங்க. வீடியோ காலில் வரக்கூடிய போலீஸ் அதிகாரிகளுக்கு ரிப்ளை கொடுக்காதீங்க. இனி வரும் நாட்களில் எல்லாமே வீடு தேடியே வரும். சிவில் கார்டுக்கான வேலை திட்டம் ஆன்லைன். டிரைவருக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களும் சீட் பெல்ட் போடணும், இல்லைன்னா அபராதம். அதே போல் அனைத்து பகுதிகளிலையும் சடனாக மறுபடியும் கேம்பெயின் செக்கின ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரொம்ப கவனம். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். வானிலை ஆய்வாளர் பெதரல் அமீரா இன்றைய தினம் காற்றினுடைய வேகம் அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஃபுல்லாகவே ருத்தூபாவுடைய காலநிலை ஆரம்பமாகும். ஃபோக் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ரொம்ப கவனமாக இருங்க. مساكم الله بالخير. وبكرة الجمعة 4 أكتوبر والأجواء متوقعة بإذن الله تعالى حتى نهاية الأسبوع القادم. بكرة الجمعة والسبت متوقع أن تنشط الرياح الشمالية الغربية، فيها نشاط، فيها غبار خاصة في المناطق المكشوفة. وابتداء من يوم الأحد تتحول الرياح إلى الجنوبية الشرقية الكوس، وتدخل علينا الرطوبة العالية خاصة على المناطق الساحلية. متوقع أن تصل إلى 100% نهاية الأسبوع القادم، وقد يتشكل معها الضباب ساعات الليل المتأخرة نهاية الأسبوع بسبب انخفاض درجات الحرارة وبرودة الجو. فإن هذه الرطوبة تتكثف على مستوى الأرض بسبب اختلاف درجات الحرارة، فتتكثف وتتكون الغيوم على مستوى الأرض وهي الضباب، ثم يصعد إلى طبقات الجو العليا، وإن شاء الله نشهد تكثيف للغيوم وأمطار بإذن الله تعالى. فإذا شفنا الضباب فإن الأمطار قريبة بإذن الله تعالى. தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் யார் எந்த லிங்க் அனுப்பினாலும் அந்த லிங்கை ஓப்பன் பண்ணாதீங்க. அந்த ஓப்பன் பண்ணி அதை டச் பண்ணி அதுக்குள்ளே கேட்கக்கூடிய எந்த ஒரு தகவல்களையும் நீங்கள் என்டர் பண்ணாதீங்க. அதே மாதிரி சிலது டிக்கெட்டுகளை முன்பதிவு பண்ணுறது, அதே மாதிரி ஒரு சிலது பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறது ஆன்லைன் மூலமாக, இந்த மாதிரி நிறைய விடயங்கள் இருக்குது. அதனால் தயவு செய்து எதுலேயுமே உங்களுடைய டீட்டெயில்ஸை சரியான தரவுகள் இல்லாமல் அட்டாச் பண்ணாதீங்க. எந்த ஒரு லிங்கையும் ஓப்பன் பண்ணாதீங்க. அதே மாதிரி தான் சந்தேகத்துக்கிடமான எந்த ஒரு கோல் போலீஸ் அதிகாரின்னு வருவாங்க, உள்துறை அமைச்சகத்துலேருந்து பேசுகிறோம், உங்களுடைய சிவில் ஐடி, பேங்க் கார்டு எல்லாமே செக் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுங்க, ஓடிபி ஒன்று வரும் உங்கள் நம்பருக்கு, அதையும் கொடுங்க அப்படின்லாம் கேட்பாங்க. தயவு செய்து அதை நம்பி ஏமாந்துடாதீங்க. கடைசியில் இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச பணத்தையும் ஆட்டையை போட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ பற்றி தெரியாதவங்க ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி கால் பண்ணுவாங்க அப்படின்ற வீடியோவை காட்டுறேன். நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கவர்மெண்ட் And now you show me your civil ID, sir. Because your civil ID will not activate in our system 2024. So that's why I calling you, sir. Now show me your ID, sir. I'm sorry, I just renew my civil ID. Now where your ID? My ID? Yes. Why do you need my civil ID? Because it's a verification. Now it's a Kuwait police have investigate the all people who have to verification the civil ID. This 2024 version is updated here now. So we want to verification the ID. Okay. Why you sound like Indian? What? Why you sound like Indian? So what's the problem? There's no Indian police here, sir. I'm taking a video of you. What? Why are you hiding your face? Fuck you. உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்களின் தலைமையிலான உச்சக்குழு 133 பேரின் குடியுரிமையை திரும்பப் பெறவும் அவர்களுடைய குடியுரிமையிலிருந்து எந்த ஒரு பயனாளிகளும் பயனளிக்காத வகையில் அனைத்தையும் ரத்து செய்யவும் உத்தரவிட்டுள்ளார். அப்தலி பயங்கரவாத சிறை வழக்கில் தண்டிக்கப்பட்டவர்களில் ஒருவரின் குடியுரிமை கமிட்டி ரத்து செய்துள்ளது. இதில் பார்த்திங்கன்னா 133 பேரில் இந்த நாட்டுக்கு எதிராக செயல்பட்டவங்க சில நேரங்களில் அந்த மாதிரியான கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அந்த யுத்த டைமில் சதாமுடைய பக்கம் சேர்ந்து இந்த நாட்டுக்கு எதிராக போர் தொடுத்தவங்க. அதே மாதிரி இன்னும் சிலர்
இந்த நாட்டுடைய தரவுகளை வெளிநாடுகளுக்கு விற்றதா தகவல் கிடைச்ச அடிப்படையில் இன்னும் சிலர் வந்து ரிட்டையர்ட் மிலிட்ரி மேன் இவங்க எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா உடனே அவங்களுடைய குடியுரிமையை ரத்து பண்ணுறாங்க. இதில் முக்கியமான பிரச்சனை என்னென்னா, இப்போ நம்ம தொடர்ந்துமே தெரிவிக்கிறது, ஆனால் எவ்வளவு தான் சொன்னாலும் நம்ம வாய் வலிக்க சொன்னாலும் யாரும் கேட்க போகிறதில்ல. அந்த வெளியில் அக்காம அடிக்கிறவங்க தயவு செய்து குறிப்பாக இந்த ஜஹரா கவர்னரேட்டில் இருக்கக்கூடிய பகுதி, தைமா, சுலைபியா இந்த மாதிரி பகுதிகளில் அக்காம அடிக்காதீங்க. அப்படி அடிக்கிறதா இருந்தால் அவங்களுடைய அக்காம வந்து 3 அல்லது 4, 5 அந்த நம்பருக்குள்ளே மட்டும் இருக்கான்னு பாருங்கள். இப்போ பேக் சைடில் நம்மளுக்கு காதிம் 20 ஆர்டிகல் 18 அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மாதிரி அந்த ஆர்டிக்கலில் 5ஆம் நம்பருக்கு உள்ளே இருக்கும் வரைக்கும் அடிங்க. 5, 6 கடைசி 6 அந்த 6க்கு உட்பட்டவங்க அவங்களுடைய நிலைமை என்னென்னு சொல்ல முடியாது. வெளியில் அக்காம அடிக்கிறவங்க ரொம்ப ரிஸ்க்கு, பார்த்துக்கோங்க, கவனம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். அடுத்ததா, தப்பு செய்கிறதுக்கு முன்னாடி சிந்திச்சுக்கோங்க. தப்பு செஞ்சதுக்கு அப்புறமா நீதிமன்றத்தில் உட்காந்து அழுகிறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. நீதிபதியின் அறிவுரை. தயவு செய்து ரொம்ப கவனம், வீடியோவை பாருங்கள். توقعت الجنايات شايب قاعد بالكرسي اللي وراي على طول والجلسة شغالة والمحامي قاعد يترافع والمحكمة تنصت إلى المحامي ولا أسمع صوت واحد يشهق أطالع وراي ولا هذا الشايب مسكين عيونه تغورق بالدموع قاعد يبكي والله يبكي يشهق ويقول يا رب ويا الله ويشهق وحاط الظاهر انه حفيده حاطه بحضنه ولد صغير ولده محبوس بالقفص. طلع ولده عليه قضيه والابو جاي هني علشان يعني يشوف اجراءات القضيه حق ولده. بنفس الوقت في عيوز مقعده وقاعده على الويلتشير وايضا نفس السالفه وقاعد تبكي طول الجلسه. يعني حتى صوتهم مسموع للمحكمة قاعد تلتفت عليهم كل شوي لأن صوتهم أزعج يعني سوى ربكة بالقاعة. الشايب كل شوي يشهق والعيوز أيضا قاعد تبكي. الرسالة اللي بوصلها لا توصل أمك ولا أبوك هالمستوى هذا. لا تسوي شيء يخليهم يقعدون هالقعدة هذه ويبكون. لا تكسرهم هالكسرة هذه. والله منظر الشايب ومنظر العيوز شيء يعور القلب. لا تكون انت سبب هذا الامر. டிரைவருக்கு பக்கத்தில் முன்னாடி சீட்டில் உட்காந்துருக்கிறவங்க சீட் பெல்ட் நிச்சயம் போட்டாகணும். இது வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உடனே ஷேர் பண்ணுங்கள். அங்கே இப்போ ரோட்லேயே நிறுத்தி பிடிக்கிறாங்க. டிரைவருக்கு பக்கத்தில் முன்னாடி உட்காந்து வரவங்க மறக்காமல் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. சீட் பெல்ட் போடாத பட்சத்தில் நிச்சயமாக டிராஃபிக் ஃபைன் விழும். طبعا المعاون بدون حزام طول استمرت السيارة. انت لازم تربط الحزام، انت ربط الحزام مخالفة. عدم ربط الحزام مخالفة عليك انت الراكب، مخالفة على الراكب مو على السايق. குவைத்தில் அந்த சட்டம் நடைமுறையில் இருந்தாலும் நீங்கள் இப்போ சாதாரண ஒரு குவைத்தி மாமா பாபாவோட போகும்போது அவங்க சில நேரங்களில் பெல்ட் போட மாட்டாங்க. அப்படி போடாமல் இருக்கும்போது போலீஸால் நின்னாலும் பிடிக்க மாட்டாங்க. ஆனால் எதிர்வரும் நாட்களில் ஸ்மார்ட் கேமரா வருது, நிச்சயமாக அது கேப்சர் பண்ணும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டிரைவர்களே பக்கத்தில் இருக்கிறவங்க முன்னாடி இருந்தாங்கன்னா தயவுசெய்து சீட் பெல்ட் போட சொல்லுங்கள். அதே மாதிரி பாடசாலை மாணவர்களை ஏற்றி செல்லும் போதும் மறக்காமல் அவங்க பின்னாடி இருந்தாலும் சீட் பெல்ட் போட்டே ஆகணும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே போல் குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே திடீர் சோதனைகள் மேற்கொள்ளப்படுது. நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா கைத்தான் பகுதிகளெல்லாம் அதிரடியான சுற்றி வளைப்பு. இந்த சுற்றி வளைப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது யார் எத்தனை பேரை பிடிச்சாங்க, எத்தனை பேரை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்ற எந்த ஒரு தகவலும் உடனே அப்டேட் பண்ணுறாங்களும் இல்லை. ஒவ்வொரு நாளும் இந்த செக்இன் டேட்டாவை வந்து அப்டேட் பண்ணுறாங்களே இல்லை. ஒரு வாரம் கழித்து இல்லை ஒரு 2-3 நாள் கழித்து இந்த வாரத்துக்குள்ளே இத்தனை பேரை கைது பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸை மட்டும் வெளியிடுறாங்க. அதே மாதிரி வெளியில் போகக்கூடியவங்க, குறிப்பாக லீவு போகக்கூடியவங்க ரொம்ப கவனம். கையில் மறக்காமல் உங்களுடைய சிவில் ஐடியை கொண்டு போங்க. ஏன்னா பஸ்ஸுக்குள்ளே வந்து கூட டைரெக்டாக உள்ளே ஏறி செக் பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் அந்த பாலம் மாலியா பாலத்துல எல்லாம் வந்து 2 சைடையுமே பிளாக் பண்ணி செக் பண்ணுறாங்க. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அக்காமல் இல்லாமல் வெளியில் போகிறீங்களா இருந்தால் எந்த நேரத்தில் வேணாலும் கைதாகலாம் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக சிவில் டெலிவரி கார்டை வந்து கம்பெனிகள் வந்து பொறுப்பேற்றுக்கிறாங்க. சிவில் ஐடி அக்காமா வந்து விரைவில் இனி வீடு தேடியே வரும். உள்துறை அமைச்சருக்கும் சிவில் டெலிவரி கம்பெனிக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். عليكم ألف مبروك أصحاب طلبات التوصيل، شركات توصيل الطلبات الذي قام بإنصافهم معالي النائب الأول لسمو رئيس مجلس الوزراء
الشيخ فهد اليوسف، جزاك الله خير، يعطيك العافية، أنصفهم. أنا تشرفت بأن أكون ناقل لصوتهم، وسويت لقاء معاهم ونشرنا هذا اللقاء وتفاعل الناس معاه واقتناع الدولة. إذا الدولة تسمع وتصلح وتعدل، فشكرا فهد اليوسف. وغيروا القانون بوقت سريع، ولأنهم اجتمعوا مع الشباب مع المختصين مع الكذا، فطلع بهذا الشكل. شكرا فهد اليوسف. ووجه الشكر حق أصحاب الطلبات، وأقول لكم خير ما يمثلكم عبد العزيز العنزي أبو بندر. بصراحة 99% من اللي صار ترى بالنسبة لي أنا هو اللي كان يتكلم، هو اللي يشرح، هو عارف قضيته. والله كنا أنا راعي طلبات وصار القانون لي. والله أني مستانس لكم. مبروكين. மிக மிக முக்கியமான தகவல். இப்போ ரீசெண்டாக பல கள்ளச்சாராய ஃபேக்ட்ரிகள், போதைப்பொருள் ஃபேக்ட்ரிகள்லாம் பிடிப்பட்டது. சால்மி பாலைவன பகுதிகள் அதிரடியான சோதனையை மேற்கொண்டு வராங்க. சுற்றுச்சூழல் அதிகார சபை மற்றும் குய்த்துறை முனிசிபாலிட்டி மற்றும் உள்துறை அமைச்சகம் 250க்கும் அதிகமான சட்டவிரோத கூடாரங்கள் அகற்றப்பட்டிருக்குது. அதே மாதிரி 21 வயலேஷன் இஷ்யூ பண்ணியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி என்வாயன்மெண்ட் 40 எக்ரிகல்ச்சர் அத்தாரிட்டி வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க கூடாரங்களை. அதே போல் 5000 தினார் அபராதம். இந்த கூடாரங்களை யார் யாரெல்லாம் செட் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு 5000 தினார் அபராதம். தயவு செய்து இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாகவே பாருங்கள். معاكم المهندس عبد الله الديحاني رئيس قسم ازاله المخالفات بلديه الجهراء. في الاسبوع الرابع من ازاله المخيمات بالغرب من خطوط الغاز في شمال الكويت، وحصل الاستقالات تقريبا ما يعادل 180 زاخور. ان شاء الله مستمرين في الحمله، ونوجه الشكر الى اصحاب الحلال اللي التزموا بقوانين الرعي وابتعدوا عن خطوط الغاز. شاكرين لكم كثير. بسم الله الرحمن الرحيم. مهندس عثمان المطيري من قسم إزالة المخالفات فرع بلدية الجهرة. مستمرين اليوم في حملة الإزالة على التعديات في أملاك الدولة في منطقة السالمي. ولله الحمد كان في تجاوب من بعض أصحاب الحلال في هذه المنطقة، ونشكر تجاوبهم. لكن في جزء أيضا ما كان متجاوب مع الإنذارات، فتمت الإزالة ومستمرين إن شاء الله في الأيام القادمة. السلام عليكم، معكم ندى الدباشي مدير إدارة التفتيش والرقابة في الهيئة العامة للبيئة. حملتنا مشتركة مع شركة نفط الكويت وبلدية الكويت، وزارة الداخلية والهيئة العامة لشؤون الزراعة والثروة السمكية على التعديات البرية اللي موجودة بالقرب من المناطق النفطية. طبعا كل جهة قاعد تقوم باختصاصها. احنا كهيئة عامة للبيئة اللي قاعد نحرر مخالفات المادة 40 والمادة 41 من قانون حماية البيئة، واللي تنص على حظر التعديات بالقرب من المناطق النفطية أو العسكرية. المخالفات تصل عقوبتها إلى 5000 دينار في حال دخيلة إلى النيابة، ويحق طبعا المخالف تقدم الهيئة العامة للبيئة لطلب الصلح بعد إزالة الضرر البيئي اللي تسبب فيه. بسم الله الرحمن الرحيم. توجه إدارة شرطة البيئة كل الشكر لأصحاب العزب، وذلك لتعاونهم وسرعة استجابتهم لإزالة العزب. كذلك ننوه أن شاء الله اليوم احنا راح ننتهي من منطقة السالمي وراح نتجه للمناطق الأخرى لأداء وظيفتنا. بعد مرور شهر من بداية الحملة تم تحرير ما يقارب 40 إبار، وحجز عدد 6 أغنام و4 إبل، وتم نقلهم إلى مركز تنمية الإبل في الجهرة تابع لهيئة زراعة الثروة السمكية. إن شاء الله مستمرين. في البداية نحب نشكر جميع المواطنين اللي أزالوا العزب طواعية وابتعدوا عن خطوط الغاز والنفط في شركة نفط الكويت، وتفهموا أن الموضوع ضروري لحماية أرواح. نشكر إخواننا الموجودين بالفريق، بلدية الكويت مشكورين، فرع الجهرة اليوم ويانا أيضا الداخلية، هيئة البيئة، هيئة الزراعة، كلهم ما قصروا ومشكورين. 5000 தினார் அபராதம். 5000 தினார் கட்டினதுக்கு அப்புறம்தான்
அந்த இடத்துலேருந்து நகர முடியும், இந்த நாட்டை விட்டு வெளியே வர முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் தொடர்ந்துமே சொல்கிறது ஒன்று தான், நீங்கள் ஒரு ஹாரிஸாவோ அல்லது ஒரு காவாச்சாய் ஊற்றுற ஒரு நபராகவோ அந்த கூடாரங்களில் பாலைவனங்களில் வேலை செய்கிறீங்களா இருந்தால் உங்களை வந்து முதலாவது அவங்க வந்து செக் பண்ணும்போது வேறு என்ன சொல்லுவாங்க, பத்தாக்கா தினி பத்தாக்கா அதை தான் சொல்லுவாங்க. நீங்கள் பத்தாக்காவை கையில் கொடுத்ததுமே அடுத்த கட்டம் உங்கள் பேரில் தான் அவங்க ஃபைனை போடுவாங்க, ஃபைனை உங்கள் பேரில் எழுதிடுவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் கஃபீல்கிட்ட சொல்லி அதுக்கப்புறமா தான் ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி சில கஃபீல்கள் கணக்கே எடுக்காமல் விட்டுருவாங்க, உங்கள் பேரில் தானே இருக்குது அப்படின்றதால கணக்கே எடுக்காமல் விட்டுருவாங்க. அப்போ கடைசியில் நீங்கள் தான் மாட்டணும். 5000 தினார் சம்பாதிக்கணும்னா கிட்டத்தட்ட நீங்கள் 5 வருஷம் நாட்டுக்கு பணம் அனுப்பாமல் சேர்த்தா தான் ஒரு மாதிரியாக கண்ட்ரோல் பண்ணி உங்களால் அந்த 5000 தினாரை சேர்க்க முடியும். நல்லா பாதுகாக்கட்டும். தயவு செய்து கவனம், எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு அதிகாரி கேட்டாலும் உங்களுடைய கஃபீல்ட நம்பரை கொடுங்க, முடிஞ்சால் கஃபீல்ட நம்பரை கொடுங்க. நீங்கள் வந்து இன்வால்வ் ஆகாதீங்க. அதே மாதிரி சிவில் ஐடியா முடிஞ்ச வரைக்கும் கொடுக்காதீங்க, இல்லைன்னா 5000 தினார் அபராதம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.